ஆளனை பரீட்சை செய்த அதிக பாவம் போக்குவதற்கு ஆண்டவனே பகவானே மன்னித்து அருள வேண்டும். கொண்டவனை பரீட்சை செய்த கொடிய நல்ல பாவத்திற்கு மகாதேவன் மன்னிக்கணும். ஆண்டவனை பரீட்சை செய்த அதிக பாவம் தீர்ப்பதற்கு என்ன செய்ய போறே அம்மா? பார்வதியும் கேட்ட போது ஆதிபரா சக்தியானவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆமா, நம்ம ஆண்டவனை பரீட்சை செய்து ஏமாந்து போயிட்டோம். ஆமா, ஆண்டவனே நம்ம பரீட்சை செய்துட்டோம். 7 உலகத்திற்கும் இறையழைக்கக்கூடிய பகவான இந்த உலகத்தோட அரசனே சந்தேகப்பட்டது தப்பா போச்சு, பெரும் தப்பா போச்சடி. அவருடைய கண்ணுல தப்பக்கூடிய உயிர் ஆமா எதுவுமே கிடையாது. என்ன செய்ய போறா? கீழ இருக்க மண்புழு பார்வதி முகத்தை கொண்டு எங்க வச்சுக்கிட போறா? எங்க வச்சிருக்காரு? என்ன செய்யறா? பகவான் மன்னிச்சுட்டாரு. ஆமா, என்ன கேட்காரு? என்ன செய்தா? தாயே ஆதிபரா சக்தி அவள் கொண்டவனை பரீட்சை செய்த கொடிய பாவம் ஏற்படுத்த பகவானை பரீட்சை செய்த பாபாவும் ஏற்படுத்த புருஷனை பரீட்சை செய்த புருஷனை பரீட்சை செய்த பாவம் ஏற்படுத்த புருஷனை பரீட்சை செய்த பாவம் ஏற்படுத்த அம்மா ஆதிபரா சக்தி, பார்வதி, நீ என்ன சந்தேகப்பட்டது சரிதான், சரிதான். அதற்காக நான் உன்னை மன்னிச்சிருந்தேன். இருந்த போதிலும் இந்த கொண்டவனை பரீட்சை செய்த இந்த ஈஸ்வரனை பரீட்சை செய்த இந்த கொடிய பாவத்தை எங்க போய்மா நீ தீர்ப்ப? எங்கேயும் தீர்க்க முடியாது. பார்வதி, ஆளனை பரீட்சை செய்த அதிக பாவத்தை நீ எங்கமா போய் எங்க போய்மா கரைப்ப? அந்த பார்வதி மகன் தொங்கிட்டு. ஆமா, கரெக்ட் தானே? ஆமா, தொங்கித்தானே ஆகணும். அவர் எவ்வளவோ சொன்னாரு, எவ்வளவோ சொல்லுவாரு. படியரிசி அடுத்து எடுத்து கொடுக்கும் போதே ஆமா அம்மா நீ படி இழக்க வேண்டாம் அம்மா சொல்லும்போது இதேதான் என் வீட்லயும் அதே நிலைமை. எடுக்காதன்னு சொல்லுவேன். டெய்லி எடுத்து பார்த்துட்டு ஒன்னும் இருக்காது. முன்னாடியா ஆமா ரொம்ப அதே மாதிரிதான் மூஞ்ச கீழே தொங்க போட்டுட்டு திரும்ப போய் படுப்பா. ஆமா அதே நிலைமைதான் இங்கேயும். ஆமா, ஆண்டவனை பரீட்சை செய்த பாவத்தை தீர்ப்பதற்கு எங்க போய் தீர்ப்ப? அம்மா பார்வதி, பார்வதி எங்க போய் தீர்ப்ப என்று கேட்காரு. ஆமா கேட்காரு. ஆதிபராசக்தி என்ன சொல்லுவா? ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, அதிக பாவம் போக்குவதற்கு ஆண் குழந்தை எனக்கு வேண்டும். கணவனை பரிசு செய்த அடிய பாவம் தீர்ப்பதற்கு கை குழந்தை எனக்கு வேண்டும். புருஷனை பரிசு செய்த எல்லா பாவம் போக்குவதற்கு பிள்ளை வர எனக்கு வேண்டும். பார்வதியும் கேட்ட போது சிவபெருமான் ஆதிபதி பார்வதியா என்னுடைய வார்த்தை கேளோ, பிள்ளை வரம் கொடுத்தேன் நானோ மோசம் வந்து சேரும். குழந்தை வரம் கொடுத்தேன் நானா வந்து சேரும். ஒன்று கொடுத்தேன் நானா, சிசு ஒன்று கொடுத்தேன் நானா மனக்கவலை வந்து சேரும். அம்மா ஆதிபராசக்தி, பார்வதி பிள்ளை வரைத்தை நான் உனக்கு தந்தேன்னு சொன்னா உனக்கு பெருங்கவலை வந்து சேரும். அம்மா பெருங்கவலை வந்து சேரும். பார்வதி மதனை வரைத்தை நான் உனக்கு தந்தேன்னு சொன்னா உனக்கு என்ன வந்து சேரும்? அலிமோட்சம் வந்து சேரும். மனக்கவலை வந்து சேரும். அம்மா ஆமா, அப்படி இருக்கும் போது நீ பிள்ளை வரத்தை கேட்கலாமா? கேட்காதடி பார்வதி. வாராம் பாரு. அம்மா பார்வதி, பார்வதி அதனால எக்காரணத்தை கொண்டும் சரி ஏந்தும் பிள்ளை வரத்த கேட்காதடி. என்கிட்ட கேட்காதமா, கேட்காத என்று என்ன சொல்ற? யார் சொல்றா? பகவான் சொல்லுதாரு. பகவான் சொல்றாரு. ஆமா, அது மட்டுமா இல்ல, அவர் என்ன சொல்றாரு? ஆயே ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவனின் வார்த்தை அன்று ஒரு நாளையில ஆண்டவன் பகவானோ மூத்த மகன் கணபதியோ ஒரு பிள்ளையா உனக்கு தந்தே அந்த நல்ல கணபதியோ கேட்கலையே உனக்காவே முதவலையே அவன் முதவலையோ தாய போல பெண்ணும் கேட்டு பெண்ணும் கேட்டு தாயே சந்திதோறும் போயமர்ந்தாள்
அம்மா பெண்ணும் கேட்டு உயர்ந்தான் உயமர்ந்தான் தாயே மூத்த மகன் கணபதியோ தாய போல பெண்ணு கேட்டு சந்தி தோறும் போயமர்ந்தா இளைய மக வேலவனோ மூடு தந்தை நம்மோ நல்ல வேலவனோ பேச்ச கேட்கலையே பேச்ச கேட்கலையோ அவன் உதவலையே எனக்கும் அவன் உதவலையே உன் பேச்ச கேட்கலையே என் பேச்ச கேட்கலையே வள்ளி மேல ஆசை கொண்டு வண்டியில போல குளத்தி மேல ஆசை கொண்டு திருச்செந்தூரில் போய் அமர்ந்தான் மூன்றாவது பிள்ளையைத்தான் முக்கண்ணனும் தந்தையானா அந்த நல்ல பிள்ளையாரோ இடைஞ்சல் வந்து சேரும் அம்மோ இடைஞ்சல் வந்து சேரும் அம்மோ எம்பெருமான் தங்கையவள் இடைஞ்சல் வரு சேரும் அம்மோ எம்பெருமான் தங்கையவள் தாயே ஏழியம்மா பார்வதியே மூன்றாவது பிள்ளையெல்லாம் முக்கண்ணனும் தந்தையானா வந்து சேருமாமா அந்த நல்ல பிள்ளையெல்லாம் பேச்ச கேட்க மாட்டான் பேச்ச கேட்க மாட்டான் அவன் உதவ மாட்டான் அவன் உதவ மாட்டான் உலகத்தில இருக்க மாட்டான் அடங்க மாட்டான் சொடலுக்கு அடங்க மாட்டான் அவன் கையில இருக்க மாட்டான் கட்டிற்கு அடங்க மாட்டான் தாயே ஏழியம்மா பார்வதியே மூன்றாவது பிள்ளையைத்தான் முக்கண்ணனு கொடுத்தையானா அந்த நல்ல பிள்ளையாலோ உனக்கும் உதவ மாட்டான் எனக்கும் அவன் உதவ மாட்டான் பிள்ளையா இருக்க மாட்டான் பிள்ளையா இருக்க மாட்டான் பேய்களுக்கு ராஜாவா பிள்ளையாக இருக்க மாட்டான் பேய்களுக்கு ராஜாவா தாயே மாயங்கங்க பார்வதியா பிள்ளையா இருக்க மாட்டான் பேய்களுக்கு ராஜாவா மாயானம் போவாண்டி மாண்ட பிணம் திம்பாண்டி இல்லைவனம் போவாண்டி சித்த பிணம் தும்பாண்டி ஆடு போவாண்டி ஆடு போவாண்டி சுத்த பிணம் தும்பாண்டி ஆடு போவாண்டி சுத்த பிணம் தும்பாண்டி தாயே மாயானம் போவாண்டி மாண்டவனம் தும்பாண்டி இல்லைவனம் போவாண்டி சித்தவனம் தும்பாண்டி ஆடு போவாண்டி சுத்தவனம் தும்பாண்டி அழுகிய பிணமெல்லாம் அரளிப்பு வாசமையோ செத்ததொரு பிணங்கள் எல்லாம் செத்ததொரு பிணங்கள் எல்லாம் செண்பகப்பு வாசமையோ செந்ததொரு பிணங்கள் எல்லாம் செண்பகப்பு வாசமையோ தாயே ஆதிசக்தி பார்வதியா என்னுடைய வார்த்தை கேளு மூன்றாவது பிள்ளையைத்தான் முக்கண்ணனும் கொடுத்தையானா வந்து சேரும் அம்மா ஆதிசக்தி பார்வதியா ஆதிசக்தி பார்வதியா என்னுடைய வார்த்தை கேளு ஆதிசக்தி பார்வதியா என்னுடைய வார்த்தை கேளு ஆதிசக்தி பார்வதியா மூன்றாவது பிள்ளையத்தான் உனக்கும் அவன் உதவ மாட்டான் எனக்கும் அவன் உதவ மாட்டான் மாயானம் போவாண்டி மாயானம் போவாண்டி பிணங்களையும் தும்பாண்டி மாயானம் போவாண்டி தும்பாண்டி அப்படியா இருக்கும் போது ஆதி வெள்ளி கைலாசம் பூமாதேவி பெண்கொடியா பகவானை பார்ப்பதற்கு பகவானை பார்ப்பதற்கு குடிநடையா வாராளே பகவானை பார்ப்பதற்கு குடிநடையா வாராளே
பகவானை பார்ப்பதற்கு பூமாதேவி பெண் கொடியா கொடிநடைய வாராளே ஆண்டவனார் இடமதிலே பூமாதேவி பெண் கொடியா ஆண்டவனே பகவானே இந்த நல்ல கைலாசத்தில் சுமைய பொருட்களையோ ஆண்டவனே பகவானே பரம்பொருளே ஈஸ்வரனே எல்லாம் சுமக்கக்கூடிய இந்த பூமாதேவி யார பார்க்க போறா? அந்த பரம்பொருளை பார்க்க போறா. பகவானை பார்க்க போறா. அந்த சொக்கனை பார்க்க போறா. பகவானே பரம்பொருளே பாட்டுக்கு புசுக்கு புசுக்குன்னு அத்தனை மனிதர்களையும் படைச்சு படைச்சு விட்டுருதியா? ஆமா, ஒண்ணுக்கு இந்த மனிதர்களை என்னால சுமக்க முடியல ஐயா. அவன் பாட்டு தங்கு தங்குன்னு குதிக்கானே. பூமாதேவிக்கு பொறுமை இருக்குமா இருக்காதா? அவ என்னால இந்த மனிதர்களுடைய சுமையை தாங்க முடியவில்லை என்று யார் சொல்றா? பூமாதேவி. பூமாதேவி யார்கிட்ட வந்து சொல்றா? என்ன சொல்றா? ஆண்டவன் சொல்றா. ஆமா ஆமா. ஏ ஆண்டவனே பகவானே பரம்பொருளே இந்த மனிதர்களுடைய சுமையை எல்லாம் ஆண்டவனா சிவபெருமான் என்ன விதமாக பறையோசை அடிக்க சொன்னா ஐயா வார்த்தை கேளோ. இன்றைய நாள் முதல்ல நம்மளுடைய படைப்பிலே பூமி இருக்க பிஞ்சிருக்க பிஞ்சிருக்க காய் இருக்க பூய் இருக்க பிஞ்சிருக்க பிஞ்சிருக்க காய் இருக்க கனியிலும் கனி மட்டும் கனியிலும் கனி மட்டும் ஐயா உதிர்ந்து இங்கே விழவ வேண்டாம். கனிய கனி மட்டும் ஆண்டவனார் இடத்துல வந்து இருக்கும்போது நம்மளை ஏன்னா சுமக்கான இந்த பூமாதேவி என்ன சொல்றா? என்ன சொல்லுவா? ஆண்டவா பகவானே பரம்பொருளே பாட்டுக்கு மனிதர்களை பூரா மானிட உலகத்துல படைச்சு படைச்சு விட்டுருதீரு. இறப்பே இல்லாம நீங்க பாட்டுல படிச்சு விட்டுருதிய. ஆமா சரி. என்னால இந்த மனிதர்களை சுமக்க முடியவில்லை இறைவா. சுமக்க முடியல இறைவா. அதனால எனக்கு இந்த பூமி பாரத்தை குறைப்பதற்காக கொஞ்சம் இந்த மனிதருடைய சுமையை குறைச்சு தாங்க என்று பூமாதேவி ஆண்டவன் கேட்க. ஆமா, அந்த பரம்பொருள்கிட்ட கேட்பாளா? ஆமா. 6 பேர் இந்த பெஞ்சில ஏறி உட்கார்ந்து இருக்கோம். இந்த 6 பேர் இந்த பெஞ்சு எவ்வளவு நேரம் சுமந்து பெஞ்சு ஓட்ட பெஞ்சு மறந்துடாத. அதனால பூமாதேவிக்கு பொறுமை. பொறுமைக்கு எடுத்துக்காட்டு யார் தான்? பூமாதேவி தான். ஆமா. அப்படிப்பட்ட பூமாதேவியே பகவானிடம் போய் என்ன சொல்லுவா? மனிதர்களுடைய சுமையை என்னால் தாங்க முடியவில்லை அம்மா. எப்படியாவது இந்த பூமி பாரத்தை எனக்கு குறைத்து தாருங்கள் என்று சொல்லுவா. பார்த்தார் பகவான் பார்க்காரு. யார வர சொல்றாரு? யார சொல்லுவாரு? அப்பா வள்ளுவரே ஓடியாங்க என்ன சொல்றாரு? இந்த பறையை எடுத்துக்கொண்டு பூலோகம் போற அப்படியே ஒரு சுத்திட்டு வர. ஆமா, ஒரு ரவுண்ட் போயிட்டு வரோம். சுத்தி கொண்டு என்ன விதமாக பறையோசை அடிக்க சொல்றாரு? சொல்லுங்க. இன்றைய நாள் முதல்ல இருந்து என்னுடைய படைப்புல பூ இருக்க பிஞ்சு இருக்க காய் இருக்க கனியிலையும் சிறந்த கனி மட்டும் உதிர்ந்து விழும்படி அடிக்க சொன்னா. ஆமா. பாத்துக்கிட்டே இருக்காரு ஓரமா. ஆமா. யாரு? நாரத மகாமுனிவர். ஆமா. கலகம் நாரதர் இல்லாத இடமே இல்ல. கிடையாது. 4 பேர் இருக்கான் அப்படின்னா ஆமா, அந்த 4 பேர்ல ஒருத்தன் நாரதர் இருப்பான். ஆமா, கண்டிப்பா ஒரு சண்டையை இழுத்து விட்டுட்டு போயிருவான். நிச்சயமா இருப்பான். ஆமா, அப்படிதானே? ஆமா. பின்ன இந்த சிங்கடிக்காமலா இருக்கான். ஆளக்கார பையெல்லாம் நாரதருக்கு 3 மடங்கு மேல வருவான். ஆமா. ஈர பேனாக்கி சரி, பேனை பெருச்சாலையாக்கி சரி பக்கப்படப்ப மாப்பிள்ளையாக்கி விட்டு போயிருவான். ஆமா. அப்பேற்பட்ட பையன் இந்த தாளக்கார பையன். சக்தி பையன். ஆமா. சரியா? ஆமா. அப்படி இருக்கும் பொழுது நாரதர்கள்ங்கிறவங்க இல்லாத இடமே கிடையாது. நாரதருடைய வேலையே என்னன்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன வேலை? கலகத்தை உருவாக்குவதுதான் நாரதருடைய. ஆமா. சரியா? சரி. நாரதர் வரமான்னு கேட்டுக்கிட்டே ஒட்டு கேட்பா. சரியா? ஆமா. பறையோசை அடிப்பதற்கு ஆமா பூலோகத்தை நோக்கி யார் வாராரு? பூலோகத்தை நோக்கி வள்ளுவர் வாராரு. வள்ளுவர் வரும்பொழுது நாரதர் அங்க வந்து என்ன செய்யறாரு? அந்த சமயத்துல 4-5 சின்ன பிள்ளைங்க இருந்து மணலை கூட்டி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஆமா. ஏ பாலர்களே வாங்க, ஓடியாங்க. ஒரு பையன் டொக்குன்னு அடிக்க போறான். ஆமா. அந்த தட்டிக்கிட்டு இருக்கான் பாரு பறையோசைய. சரி, அவன் மேல ஆமா செங்கு கட்டிய பிறகு எரிங்க, எடுத்து தலையிலே போடு என்று நாரதர் சொன்ன உடனே அந்த 4-5
பாலர்கள் அனைவரும் செங்க கட்டிய பிறக்கி யார் மேல போடுறாங்க? தூக்கி எறிதாங்க. வள்ளுவர் மேல போட்டதுனால அடித்த அடி பொறுக்க முடியாமலோ வள்ளுவர் வலிதாங்க முடியாமலோ பகவான் பழையோசை எப்படி அடிக்க சொன்னாரு? பூ இருக்க இஞ்சி இருக்க காயிருக்க கனியிலையும் சிறந்த கனி மட்டும் உதிர்ந்து விடும்படி அடிக்க சொன்னார். கல்லெறி விழுந்த வழியில வள்ளுவர் என்ன விதமாக பறையோசை அடிக்கிறார் தெரியுமா? சொல்லுங்க ஐயா. ஊதிர பிஞ்சூதிர 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 காய் ஊதிர கனி ஊதிர பிஞ்சூதிர பிஞ்சூதிர கனி ஊதிர ஐயா உருக நல்ல உருக வென்று ஐயா உருக வென்று வள்ளுவர் பறையோசை அடிக்காரே உருக வென்று அடிக்காரே தாயான பேச்சு அம்மா தாயே அப்பூச்சடையழகி ஹரிராமன் தங்கையம்மா எந்த மோகமா ஜவந்த பூங்குரு சொல்லடாமா கட்டி வெல்ல வரிந்து கட்டி வறந்து கட்டி தாமரக்க மணியழகா கச்ச பவள கச்ச பவள கச்ச சல்லடாமா சீல புல்லாவா கச்ச சல்லடாமா கையருவா வல்லையம்மா தாயான எங்க மாயாடி மாயனோட மருமகனோ பிறந்த புள்ள பனி திருவிளக்கில் வந்து பிறந்த புள்ள பிறந்த புள்ள ஐயா திருச்சுடலை மாட சாமி ஐயா பிறந்த புள்ள ஆயாண்டி கைலாசத்தில் பிறந்த புள்ள பிறந்த புள்ள அந்த கடவுளோட திருமகன் பிறந்த புள்ள